திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிட விரும்பும் 10 தொகுதிகள் கொண்ட பட்டியலை அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மதிமுகவின் 10 தொகுதிகளின் விருப்ப பட்டியலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை தெற்கு, திருச்சி கிழக்கு அல்லது மணப்பாறை, சாத்தூர், வேளச்சேரி, கோவில்பட்டி உள்ளிட்ட 10 தொகுதிகளை மதிமுக தலைமை திமுகவிடம் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் மதிமுக போட்டியிடும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் போட்டியிட விரும்பும் 10 தொகுதிகளுக்கான பட்டியலை மதிமுக வழங்கியிருக்கிறது. மதிமுக போட்டியிட விரும்பும் 10 தொகுதிகள் கொண்ட பட்டியலை நாம் பார்க்கின்றோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதில் 4 தொகுதிகளில் மதிமுக வெற்றி பெற்றிருந்தது. இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 10 தொகுதிகள் கொண்ட விருப்ப பட்டியலை மதிமுக வழங்கியிருக்கிறது. என்னென்ன தொகுதிகள் என்பதை பார்க்கலாம். மதுரை தெற்கு, திருச்சி கிழக்கு, மணப்பாறை, சாத்தூர், வேளச்சேரி மதிமுக விரும்பும் தொகுதிகள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. கோவில்பட்டி, கடலூர் அல்லது புவனகிரி, நெல்லை அல்லது பாளையங்கோட்டை, பல்லடம், கிணத்துக்கடவு ஆகிய தொகுதிகளும் மதிமுக விரும்பும் தொகுதிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறாக 10 தொகுதிகள் கொண்ட பட்டியலை மதிமுக அளித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் மதிமுக போட்டியிட உள்ளது. திரையில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மதிமுக விரும்பும் 10 தொகுதிகள் கொண்ட பட்டியலை. கோவில்பட்டி, கடலூர் அல்லது புவனகிரி, நெல்லை அல்லது பாளையங்கோட்டை, கோவில்பட்டி, பல்லடம், கிணத்துக்கடவு ஆகியவை மதிமுகவின் விருப்ப தொகுதிகள் பட்டியலில் உள்ளது.